ப்ராஜெக்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் அப்படின்றது. ஸோ இப்போ எதுக்கும் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நார்மலாக வந்துட்டு ஒரு ஃபயர் இன்ஜின் தான் வந்து நமக்கு வந்துட்டு ஃபயரை வந்து அணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேயே என்ன ஆகும் அப்படின்னா வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு மேன் பவரோட உள்ளே போக முடியாது. ஹை லெவல் டெம்பரேச்சர் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபயர் இன்ஜின் ஒரு பர்சனாலே உள்ளே போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது நிறைய வந்துட்டு ஃபயர்னாலே அஃபெக்ட் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கும் நமக்கு. அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி அண்ட் மேன் பவர் லாஸ் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ரோபோட் அப்படிங்கிற நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இந்த ரோபோட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளார போயிட்டு அதுவே எந்த இடத்துல ஃபயர் இருக்குது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபயரை சென்ஸ் பண்ணிட்டு அதுவே வந்துட்டு வாட்டர் அப்படிங்கிறது ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் இந்த ப்ராஜெக்டோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அப்படிங்கிறது இது கம்ப்ளீட்லி ஃபார் மொபைல் கண்ட்ரோல்டு. மொபைல் ஆப் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அந்த மொபைலையே நம்ம மொபைல் மூலம் கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபயரை சென்ஸ் பண்ணிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆஃப் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன காம்பனன்ட் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க வந்துட்டு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் நமக்கு. இது ஒரு பேட்டரி, ரீசார்ஜபிள் பேட்டரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். லெட் ஆசிட் டைப் ஆஃப் பேட்டரி, 12 வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் நமக்கு. இது நமக்கு வந்து பவர் சப்ளை போர்டு அப்படிங்கிறது. இது வந்து மோட்டார் டிரைவர் அப்படிங்கிறது. இது மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி அப்படிங்கிறது. இது ரிலேங்கிறது. இது வந்து ஃபயர் சென்சார். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேங்க் வித் வாட்டர் பம்ப் இருக்கும். நம்ம அந்த ரோபோட்டோட மூவ்மெண்ட்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த வீல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மோட்டார்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆப்ரேட்டிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் நமக்கு. ஸோ இது வந்து 30 RPM மோட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மெயினாக யூஸ் பண்ண காம்பனன்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதான் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு. ஸோ இதில் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த 12 வோல்டேஜ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது இந்த ஹோல் சர்க்யூட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இங்கேருந்து கொடுக்குற அவுட்புட் அப்படிங்கிறது எங்கே கனெக்ட் ஆகும், நம்ம இங்கே பேட்டரியில் கொடுக்குற இன்புட் சப்ளை அப்படிங்கிறது நம்ம இந்த பவர் சப்ளை போர்டுக்கு நம்ம இன்புட்டாக போகும். இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 12 அப்படிங்கிற நம்ம வந்து 5 மாற்றிட்டு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுக்கும் அண்ட் இந்த பம்போட சர்க்யூட்டுக்கும் நம்ம இன்புட்டாக கொடுத்துரும் நமக்கு. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற போர்டு தான் இந்த போர்டு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேங்கிறது ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்ம சொல்லுவோம். எதுக்காகனா நம்ம அந்த வாட்டர் பம்ப் அப்படிங்கிறத ஆன் பண்ணி கொடுக்கறதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நமக்கு. இது வந்து மோட்டார் டிரைவர்னு சொல்லுவோம் நமக்கு. இந்த மோட்டார் டிரைவருங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம அண்ட் இது ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதான் இந்த ப்ராஜெக்டோட பிரெயின் அப்படிங்கிறது நமக்கு. ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டேரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அண்ட் இதான் நமக்கு வந்து ஃபயர் சென்சார் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் வந்து ஃபயர் சென்சார் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ஒரு ஆம்பிளிஃபயர் ஐசி ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஐசி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணும். சென்சிங் ஒன்று நான் சென்சிங் ஒன்று 2 கண்டிஷன் நம்ம செக் பண்ணி 2 கமாண்ட் அப்படிங்கிறது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக அனுப்பும் நமக்கு. இந்த கண்ட்ரோலரில் ப்ரோக்ராம் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி எப்போ ஃபயர் சென்ஸ் பண்ணுதோ அப்போ என்ன பண்ணும் இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது இந்த ரிலே போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்கும். இந்த ரிலே ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பம்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆன் பண்ணி கொடுக்கும். இந்த ரிலே ஆஃப் ஆச்சுன்னா பம்பிங் சிஸ்டம் ஆஃப் பண்ணி கொடுக்கும் நமக்கு. மற்றபடி நம்ம மொபைல் மூலமாக கொடுக்குற இன்புட் அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோலர் ரிசீவ் பண்ணி இந்த மோட்டார் டிரைவர் கொடுக்கும். இந்த மோட்டார் டிரைவர் மூலமாக அந்த டேரக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்படி ஆப்ரேட் ஆகுன்றது பார்த்துல நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற இந்த ஆன் சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா போர்டுக்கும் உங்களுக்கு வந்து சப்ளை அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் ப்ளூடூத்தை வந்து லாங் ப்ரெஸ் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா அவைலபிள் டிவைசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டும் உங்களுக்கு. ஸோ அதில் உங்களோட கரண்ட் டிவைஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே சர்ச் பண்ணினா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் அப்படிங்கிறது இதை ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பேர் பண்ணணும். ஸோ பேர் பண்ணி முடிச்சோன்னே இந்த டிவைஸ் வந்து இந்த மொபைலோட கான்ஃபிகர் ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு ஆப் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த ஆப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு டெர்மினல் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டிவைசஸ்ங்கிறது கிடைக்கும். இதில் வந்து அவைலபிள் டிவைசஸில் உங்களுக்கு வந்து ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் இதில் டிவைஸ் கனெக்டட்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கிற வந்து நம்மளோட இதில் வந்து நம்ம வந்து டேரக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டேரக்ஷன் வந்து ஃபார்வேர்டுக்கு F, பேக்வேர்டுக்கு பேக்கு, ரைட்டுக்கு R, லெஃப்ட்டுக்கு L, ஸ்டாப்புக்கு S. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கேப்ஸில் கொடுக்குற மாதிரி வரும்.
ஸோ இப்போ எஃப்னு கொடுத்துட்டு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம கொடுத்துரும். இதேமாதிரி நான் வந்து இப்போ வந்து பேக்வேர்டுங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட். ஃபார்வர்டு கொடுங்க. ஓகே, சென்ஸ் பண்ணுங்கம்மா.